ஆனால் விரதம் இருக்கிறேன் என்று சொல்வது பெரிதல்ல. அந்த விரதம் என்பது எனக்கும் தீங்கு வராமல், என்னால் மற்றவர்களுக்கும் ஒரு தீங்கு வராமல் பேச்சிலையும் செயல்களையும் பார்வையிலையும் நாம் மிக கட்டுப்பாட்டோடு செயல்படுவது தான் அந்த விரதத்தினுடைய மிகப்பெரிய முழுமைன்றாங்க அம்மா. அப்படி செய்து முடித்து இங்கே வந்து அம்மாவிடத்தில் வருந்து வர வைக்க ஒரு பேச்சு இல்லாமல் சைகையால் கூட பேசாதேன்றாங்களா அம்மா. அப்படியே வந்த பின்னால் அந்த மாலையை வருகின்ற பொழுதே கழற்றி கொண்டு கையில் அந்த பெருவிரலும் ஆள்காட்டி விரலிலும் அம்மாவினுடைய அந்த டாலரை பிடித்தபடி அந்த செம்மணி மாலையை உள்ளங்கையிலே மூடி மறைத்தபடி, அம்மா எனக்கு இந்த வேண்டுதல் என்று தனியாக வச்சுக்காத, ஏன்னா நான் நிறைய கொடுக்க காத்துட்ருக்கேன். நீ கேட்டதையும் தருவேன், நீ கேட்க மறந்ததையும் தருவேன், உனக்கு கிடைக்கவே முடியாததையும் நான் கொடுப்பேன் என்கிறாள் அம்மா. நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். நான் நினச்சே பார்க்கல சக்தி, இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரு வசதி, இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு மகள், இப்படி ஒரு மனைவி, இப்படி ஒரு உயர்வு, என் போல வயசுக்கும் என்னுடைய இனத்துக்கும் என் குலத்துக்கும் நான் பிறந்த வாழ்க்கைக்கும் இதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாத வாழ்க்கையை அந்த ஆதிபராசக்தி ஒரே ஒரு முறை தான் சக்தி. இப்போ தான் போன வருஷம் தான் இருமுடி செலுத்திட்டு வந்தேன். எனக்கு வேண்டிக்க கூட தெரியல. அம்மா நீ பார்த்துக்கோ, அம்மா நீ பார்த்துக்கோன்னு அந்த தண்ணியை ஊற்றுனாங்க பாருங்கள், தீர்த்தத்தை. அப்படியே அம்மாவுக்கு பார்த்துட்டு அந்த கருவறை அம்மாவை பார்த்துட்டே இருந்தேன். அந்த டாலரும் நனைஞ்சிச்சு, அந்த மாலையும் நனைஞ்சிச்சு. ரெண்டையும் சொன்னாங்க பக்கத்தில், கண்ணில் ஊற்றி தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த டாலரை உடனே கழுத்தில் போட்டுக்கோ, வீட்டில் போய் தான் கழட்டணும், எங்கேயும் கழட்டிடாதேன்னு சொன்னாங்க. இதையும் சொல்லிட்டே நின்னாங்க. நான் அதை கூட ஓஹோ மாலை செலுத்தணும் கழட்டிடலாமோன்னு நினச்சேன். அப்போ கூட இல்லை, அப்படியே கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வேண்டிக்க கூட தெரியல சக்தி. என்ன வேணும்னு நினச்சேன். ஏன்னா மாலை போடையில் சொன்னாங்க வேண்டிக்கங்க. நாங்கள் அம்மா சொன்னபடியே குலதெய்வத்தை வணங்கணும், தாய் தகப்பனை வணங்கணும், ஆதிபராசக்தியை கும்பிடணும். நாங்கள் அது 3 மாத்திரம் அப்படியே நினச்சிட்டு தான் வந்தேன். பேசக்கூட இல்லை. என் பிள்ளை கூட என்கிட்ட கேட்டான், அம்மா இந்த கோயிலுக்கு ஏமா கூட்டிகிட்டு வந்தீங்க, அம்மா ஏமா எனக்கு மாலை போடல, ஏமா அடுத்த வருஷம் எனக்கு மாலை போடுவேன்னு கேட்டான். அவனை அமைதிப்படுத்திட்டே வந்தேன். ஓஹோ இந்த குழந்தைகளுக்கும் மாலை போட்டிருக்கணும் போல் இருக்கே, எனக்கு தெரியாமல் போச்சுன்னு நினச்சேன். அப்போ பார்த்தா தான் ஒரு பச்சை குழந்தை, அது பார்த்தா என்ன 6 மாதம் இருக்குமா 4 மாதம் இருக்குமா தெரியல, அதை மடியில் வச்சுட்ருக்குறாங்க, தோளில் போட்டு அதுக்கு அடுத்துல மாலை. ஆஹா எனக்கு தெரியாமல் போச்சு, என் பிள்ளை எனக்கு சொல்கிறானே. இனிமேல் அது குடும்பமாவா. ஏன்னா ஒருவரின் வினைதி இருந்தால் பத்தாது. ஒருத்தருக்கு ஒரு தொற்று நோய் வந்துச்சுன்னா பார்த்தோம்ல, கொரோனா போல இது ஒரு தொற்று நோய் ஒரு வீட்டின் ஒரு வாசலுக்குள்ளே நுழைந்து அந்த வீட்டை மொத்தத்தையும் அலக்கழிச்சதற்கு அம்மா எப்படியெல்லாம் மருத்துவம் சொல்லி நம்மை காப்பாற்றினாள். அதனால் ஒரு குடும்பம் முழுவதும் போட்டுக்கணும். குடும்பம் முழுவதும் அமைதியாக, நிம்மதியாக, நிறைவாக, ஒற்றுமையாக, நலமாக, திருஷ்டி தீவினைகள் நெருங்காமல் வாழ அம்மா கொடுத்திருக்கிற பல திருஷ்டி கழிப்பு முறைகள் வழிபாடுகளுக்கு மத்தியில் இந்த இருமுடி காலம் என்பது நம்மை ஒரு என்ன சொல்வது, ஒரு போர் வீரனைப் போல, ஒரு ஆற்றல் மிகுந்த அறிவாளியைப் போல நம்மை உயர்த்துகின்ற, நம்மை தைரியப்படுத்துகின்ற, நம்மை உடம்பாலும் மனதாலும் வலிமைப்படுத்துகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை அம்மா அமைத்து தருகிறாள். எப்போ நம்ம விரதத்தை விடுறோம், அம்மாவுக்கு மாலை செலுத்தி முடிச்சிட்டோம், நேராக வந்தோம், ஒரு இன்றைக்கி பிரசாதம் நம்ம கையில் இருக்குதா, வந்து 2 நிமிஷம் ஆலயத்தின் எந்த இடத்திலாவது நம்மளால் அனுமதிக்க முடிஞ்ச எந்த இடத்திலாவது உட்கார்ந்து, எல்லாத்துக்கு மேலே அம்மா அழகாக தியான மண்டபத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அருமையாக அங்கே உட்கார்ந்து 1 நிமிடமோ 2 நிமிடமோ 5 நிமிடமோ அம்மாவை மட்டும் நினச்சி, கருவறையில் கண்ட அம்மாவாக இருந்தாலும் நம்மை காலமாக வழிநடத்தி வந்தாளே அந்த தாய், குருதெய்வமாக இன்றைக்கு பேராற்றல் வடிவத்தில் அம்மா பிரபஞ்சத்தின் அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நிறைந்திருக்கிறாளே அந்த பங்காரு தெய்வம், அவர்களை நெஞ்சில் நிறுத்தி வாழ்ந்தாலும் போதுமானது. அதையெல்லாம் செலுத்தி முடித்து அம்மாவுடைய பிரசாதம் போல் இந்த இருமுடிதான அன்னதான பிரசாதம் இருக்க நம்ம போய் சாப்பிட்றோமே, அது பல பேருக்கு மருந்தாக இருக்குது. இன்றைக்கி சார் நீங்கள் தப்பி தவறி கூட சாம்பார் தொட்டக்கூடாது, நீங்கள் தப்பி தவறி கூட ஊறுகாயை தொட்டுறாதீங்க, தயிர்கிட்ட போயிடாதீங்க, ரசத்தை என்னென்னமோ சொல்லுவாங்கள்ல. ஒரு பையன் சொல்லுவான், எனக்கு வந்திருந்த அந்த நோயின் கொடுமைக்கு நான் இருமுடி செலுத்தும் காலம், ஆடிப்போகிற விழாவுக்கு வர்ற காலம், அம்மா அவதார திருநாள் வர்ற காலம், அம்மா தர்ற சாப்பாட்டை விடவே மாட்டேன் சக்தி, முழுசாக சாப்பிட்டு போயிடுவேன், ஒரு பாதிப்பு இல்லாமல். சொல்லப்போனால் எனக்கு இருந்த நோயின் தன்மையினுடைய அந்த லிமிட்ஸ் குறைஞ்சிருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அது என்ன அற்புதம் நடக்குமோ எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இருமுடி காலத்தில் நம்முடைய பங்களிப்பு என்பது நம்முடைய மனம், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு இயக்கம், நம்முடைய வாழ்வின் முன்னேற்றம் எல்லாத்துவற்றிலும் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுவதைப் போல ஒரு தூய்மையான, தெளிவான, தைரியமான, துடிப்பான நிலை இருக்கணும். ஒரு குடும்பம் புறப்பட்டு வருது, சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு பெரும் குழு புறப்பட்டு வர்றாங்க அம்மாவுக்கு இருமுடி செலுத்துறதுக்கு. சென்னையில் இருக்கிற அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி வர்றாங்க.
வந்துட்டுருக்கையில் சக்தி யார் ஒருத்தர் 2 பேர் இல்லை 100 பேர் வர்றாங்க. அவ்வளோ பேரும் ட்ராக் தாண்டி வர்றாங்க அடுத்த அவங்க ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு, நேரம் மருவத்தூர் வர்றதுக்கு. அப்படி வந்துகிட்டே இருக்கையில் எல்லோரும் வந்தாச்சா எல்லோரும் வந்துட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தா யார் இந்த தலைமையோடு வர்றாங்களோ அவங்களோட மருமகளும் இடுப்பில் வச்ச குழந்தையோடு அவங்க நிற்கிறாங்க. ஐயோ, அதில் என்னென்ன ட்ராக்கை தாண்டி வர்றதுக்கு குனிஞ்சு வேகமாக வர்றாங்க, எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அங்கேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துட்டுருக்குது. அவங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருதுன்னு சொல்லுவாங்களா, அதோட சத்தத்தில் இங்கே வர்றவளை நின்றுன்னு சொல்லுவாங்களா, எல்லாரும் என்ன செய்யன்னு தெரியாமல் வராத. ஆனால் அவர்கள் தண்டவாளத்தை தாண்டதுலேயே அந்த பெண் கவனமாக இருக்கிறாங்க. ட்ரெயின் வந்து கடந்து போயிடுச்சு. சரி, முடிஞ்சது. இனி நம் மருமகளுக்கும் நம் பேரனுக்குமான வாய்ப்பு என்பது இல்லை என்று அந்த குறிப்பிட்ட மன்றத்தை சக்தி தவிச்சு கண்ணீர் வடித்து கலங்கி நிற்கிறாங்க. மொத்த 100 பேரும் அப்படியே ஒழுக்கப்பட்டதை போல நிற்கிறார்கள். ட்ரெயின் கடந்து போன பிற்பாடு எல்லாரும் அந்த இடத்த பார்க்குறாங்க. யாரும் அங்கே இல்லைன்றதை விட விழுந்து கிடக்கிற மருமகளை மாத்திரம் தெரியுது. ஓடி வர்றாங்க. வந்து பார்த்து விழுப்பி எழுத்து அவங்க அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன ஆச்சு? குழந்தைங்க நீ எப்படி விழுந்த? தெரியல, நான் கவனிக்கலை, நான் உங்களை எல்லாமே பார்த்துட்டே தண்டவாளத்தை தாண்டி வந்தேனா, அதனால் அந்த எருமுடி பையையும் தோளில் போட்டுட்டு குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தேனா, நான் இப்போ அப்படியே ஆகிட்டேன்னு பார்த்து அப்பவும் அந்த இருமுடியை தான் கவனமாக அந்த பெண் எடுத்துக்கிறாங்க. குழந்தைய தெரியல, நான் என் கையில் இருந்து தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு என்னான்னு தெரியல, ஆனால் நான் விழுந்துட்டேன். ஒரு வெள்ளை வேஷ்டியும் சட்டையும் கட்டினவர் என்னை தண்டவாளத்துலேருந்து தள்ளி விட்டதை நான் பார்த்தேன்றாங்க. அப்படி எல்லாரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே எதிர பார்த்த இந்த ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போனது போய் நிற்குது. அங்கேருந்து அந்த என்ஜின் டிரைவர் நடந்து வந்துட்டுருக்கிறார் ஒரு குழந்தையோட. குழந்தை இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் வேகமாக வந்து, அம்மா இது உங்கள் குழந்தையா? இந்த அம்மா இப்படி நின்னாங்க, எனக்கு ஸ்பீடு வந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை நான் எங்கே நிறுத்துறது? இவங்களை எந்த வகையிலையும் நீங்களும் கூப்பிட்டு பார்க்குறீங்க போல் இருக்கு. நானும் எந்த சைகையும் காட்ட முடியாது, கடந்து வந்தாச்சு. ஆனால் என் பக்கத்தில் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டினவர் இந்த குழந்தையை தூக்கி என் கையில் கொடுத்துட்டு என் பக்கத்தில் என்ஜின் மேலே ஏறி நான் நின்ன பெட்டியில் நின்று என்னை விட்டு தள்ளி இறங்கிட்டார். நான் பார்த்தேன். ஏதோ மருமகள் சொன்னாலோ வெள்ளை வேட்டி சட்டைன்னு, அதே வார்த்தை என்ஜினியரும் சொல்கிறாரு, அந்த என்ஜின் டிரைவரும் சொல்கிறாரு. அப்போ நினைக்கிறாங்க, நம் குருதெய்வம் இருமுடி செலுத்த வந்த தன் பிள்ளைகளின் உயிரையும் பாதுகாத்து உறவுகளையும் பாதுகாத்து எந்த ஒரு சிறு தடையும் இடையூறுகளும் இல்லாமல் தன் குழந்தைகள் முழுமையாக வர்றதுக்கான வாய்ப்பையும் அம்மா தருகிறாள். அந்த இருமுடி செலுத்துகிற காலம் என்பது அம்மா நினைவுபடுத்துகிறாங்க. படுக்கையில் இருக்கிறாங்க. எல்லா நிலையிலும் இருதய ஆப்ரேஷன் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஆப்ரேஷன் இதோட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்குறோம். இனி இதை தொடர்ந்து இவருக்கு எந்த இடைஞ்சலும் வராமல் இருக்க முடியுமானால் அதற்கு நாங்கள் எந்த உத்தரவாதம் தர முடியாது. ஏன்னா நிறைய பிளாக்கு, முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று மாத்திரம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருக்குறோம். மற்ற 2 பிளாக்கு இருதயத்துக்குள்ளே நிறைய கோளாறு இருக்குது, வயசும் ஆகிடுச்சு பார்த்திங்களா, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கோம். அதுக்குள்ளே இப்போ ஆப்ரேஷன் மேலே சொல்கிறாரு, இன்னும் 10 நாளில் இருமுடி செலுத்தணும்ல, அதுக்குள்ளே அதை முடிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு. அதுக்குள்ளே தான் நீங்கள் இத்தனை தடவை மயக்கம் போட்டிங்களே, இத்தனை தடவை உங்களால் முடியாமல் போயிடுச்சு. ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இருமுடி செலுத்தலாம்ப்பா, இப்போ கவலைப்படாதீங்கப்பா, போகலாம். எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்து வந்த பிற்பாடு, ஆப்ரேஷன் முடிஞ்ச பிற்பாடு சொல்கிறாரு, அம்மா தலைமாட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? சக்தி ஒளி எங்கடான்னு கேட்குறார். இந்த இருக்குப்பா, உங்கள் தலைமாட்டிலே வச்சுட்டேன்ப்பா, அன்னைக்கே வச்சுட்டியா? சரி அப்படின்னு அந்த சக்தி ஒளி எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு, அம்மா நேற்று ராத்திரி என் தலைமாட்டில் உட்காந்து இருமுடி செலுத்த வந்துடுவ, இப்போ எல்லாம் சரியாயிடும், நாளை காலையில் டாக்டர் சொல்லுவான் பார், இருமுடிக்கு வந்து இருமுடி தொண்டை மறந்துடாமல் செய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கடா. இந்த பார் இந்த மாதத்தில் வந்திருக்கிற இந்த படத்தில் இருக்கிற அம்மா சொன்னாங்கடா, இப்படியே வந்தாங்கடா. அப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பங்காரம்மாவை நினச்சிட்டே இருமிக்கப்பா, அப்படி தான்ப்பா இருக்கும். அம்மா வரும்ப்பா, டாக்டர் எவ்வளோ செலவழிச்சிருக்கோம், அப்பா இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்காட்டான்னு சொல்கிறான். அப்பா இது வரைக்கும் 3 லட்சம் செலவழிச்சிருக்கோப்பான்னு. பார்த்தியாடா, நீ வா உனக்கு அருள் செய்கிறேன்னு மட்டும் அம்மா சொல்கிறா, நீ மட்டும்தானடா என் செலவு சொல்கிற, மருத்துவ செலவு சொல்கிறா. அம்மா அருள் தர்றேன்னு கூப்பிட்றாடா. என்னடா, சரி ஆயிடுச்சு. உடனே டாக்டர் காலையில் வந்துட்டு இப்படி எல்லாம் பார்த்துட்டு, சார் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க? ஏன் சார், என்ன சார்? 2 பிளாக்கு இதாக இருந்தது, நாங்கள் 1 தான் சரி பண்ணியிருந்தோம், ஆனால் இப்போ உங்களுடைய இது அதில் ஓட்டத்தில் பார்த்தா எல்லாம் சேராக போயிட்டுருக்கே சார், எப்படி அந்த குடும்பத்தை கூப்பிட்றாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? வேறு ஏதாவது மருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தீங்களா? வேறு ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யலை, நாங்கள் வெளியில் இல்லை, ஐசியூவில் வெளியில் இருக்கிறோம். இல்லையே இன்னும் தன்னுடைய மற்ற நண்பர்கள் மருத்துவர்களை கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நமக்கு இந்த அடையாளம் காட்டுச்சு இல்லையா, அந்த மருத்துவ உபகரணங்களை காட்டி கேட்குறாரு, இதெல்லாம் எப்படி
தெரியலையே, எல்லாம் சீர்பட்டிருக்குதே. இருமுடி செலுத்த வர அழைக்கிறாள். அந்த இருமுடிக்கு வரணும்னு இந்த தொண்டன் விரும்புகிறான். இவனுடைய தொண்டு அங்கே வேணும்னு நினைக்கிறார். இந்த உயிரையும் காப்பாற்றி ஆகணும். உறவுகளுக்கும் அந்த அருமை புரியணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மாவினுடைய அழைப்பு என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் மருவத்தூரை தேடி வர முடியும். இல்லாவிட்டால் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கூட்டம் ட்ரெயினில் ஏறிடுச்சு, எல்லோரும் ஏறி உட்காந்துட்டோமா, வந்துட்டோமா பார்த்துட்டோம், சரி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேள ஒரு பெரியவர் சொல்கிறாரு, அம்மா அந்த பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு சின்ன குழந்தை நீங்கள்லாம் போட்டிருக்க சிவப்பு உடுப்பு போல் போட்டிருக்கான், அது உங்கள் கூட வந்த பையனா பாருங்கன்னா. திரும்பி பார்த்தா இந்த அம்மாவுடைய பேரை அங்கே நிற்கிறான் அந்த அடுத்த பிளாட்ஃபார்மில். ஐயோ மறந்துட்டோமே, எப்படி போனோம்? திடுன்னு ஒருத்தர் இறங்கி போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றார். அப்போது காணாமல் போனது, கிடைக்காமல் போனது, நடக்க முடியாமல் போனது. வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழலிலும் இந்த இருமுடி காலம் என்பது நம்மை தைரியப்படுத்தி தெளிவுபடுத்தி நம் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகின்ற, உணர்வுகளை ஒழுங்குபடுத்துகிற, நம்மையே நாம் பரிசோதித்து பார்த்து நல்லது கெட்டதை புரிய வைக்கின்ற, இதுதான் இது வேண்டும் உனக்கு இது தெரியாது, நான் தருவேன் அம்மா. நம்ம ஒன்று கேட்டுட்ருப்போம், அம்மா கல்யாணம் இந்த வருஷம் எப்படியாவது எனக்கு நல்லபடியாக நடந்துடணும், கல்யாணம் நடந்துடணும். வர்ற மாப்பிள்ளை, வரக்கூடியவனுடைய பண்பு அல்லது வரக்கூடிய பெண்ணினுடைய பண்பு, வரக்கூடிய குடும்பத்தினுடைய நிலை, கிடைக்கக்கூடிய படிப்புன்னு கேட்குற அந்த படிப்பில் படிக்கக்கூடிய நிலை, அதற்கான பண வசதி, நம்ம ஒன்றை மட்டும் வேண்டுகிற பொழுது அதனுடைய உதிரியாக இருக்கிற துணை செய்திகள் எல்லாம் மறந்துடுவோம். அதனால தான் அம்மா எனக்கு எது வேண்டும் என்று உனக்கு தெரியும், என் வாழ்வின் உயர்வு எது என்று உனக்கு தெரியும், என்னை எப்படி உயர்த்த வேண்டும், உன்னை பற்றி கொண்டு உன் திருவடியை பற்றி கொண்டு உன் பிள்ளைகளை வழிநடத்தி காக்கும் தாய் நீ அவதாரமாகி வந்த காலத்தில் எங்களை மனிதர்களாய் பிறக்க வைத்தாயே, உன்னுடைய ஆன்மீகத்தை ருசிக்க வைத்தாயே, உன் மந்திரங்களை சொல்ல வைத்தாயே. இந்த இருமுடி என்ற ஒரு காலத்தின் மூலம் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளவும், எங்களை உடம்பாலும் மனதாலும் உணர்வாலும் வாழ்க்கையாலும் எங்களை நாங்களே உணர்ந்து தெளிந்து எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தலைமுறையும் காக்க நீ தந்திருக்கிற இந்த அற்புதமான ஆன்மீக வாய்ப்பின் ஒரு திரு வாய்ப்பாக இந்த இருமுடி காலத்தை அமைத்து தந்திருக்கிறாய். இங்கே ஒவ்வொரு நாளும் எரிகின்ற அந்த நன்மையினுடைய வெளிச்சம்தான் அம்மா தைப்பூச ஜோதி என்னும் உயர் வெளிச்சமாக. ஒரு பக்கத்தில் கதிரவனுடைய ஒளி, இன்னொரு பக்கத்தில் நிலவின் ஒளி தோன்றி நடுவிலே அம்மாவினுடைய தைப்பூச ஜோதி என்னும் ஒளியாய் 3 ஜோதிகளை நம்முடைய மனதிற்குள் ஏற்றிய ஆன்மீக ஜோதியாக, அருள் ஜோதியாக அம்மாவை வணங்க தந்திருக்கிற வாய்ப்பு. எல்லா ஆபத்துக்களிலிருந்தும், எல்லா வேதனைகளிலிருந்தும், எல்லா இறப்பாடுகளிலிருந்தும் நம்மை பொருள் காப்பாற்றுமா, படிப்பு காப்பாற்றுமா, பதவி காப்பாற்றுமா, உறவுகள் காப்பாற்றுமா, இல்லை பொருளால் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோமே இந்த கோடி இதாக காப்பாற்றுமா, எல்லாமே இருக்கலாம். ஆனால் மருவூர் தாயின் மீது வைத்த பக்தியும், அவள் காட்டிய அந்த தொண்டு நெறி என்றும், நம்மாலே என்ற ஒரு அன்னதானம், நம்மாலே என்ற ஒருத்தருக்கான உதவி, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து செய்கிற அருட்பணியில் நாமும் சேர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு, அந்த அருட்பணியை சிறக்க செய்கிற வாய்ப்பு. நானும் வாழணும், என் குடும்பமும் வாழணும், என்னை சுற்றி இருக்கிற இந்த சமூகமும் இந்த மனித குலமும் வாழணும். ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை அவள் சொல்லுகின்ற பிரார்த்தனையை கேட்ட பொழுது வியப்பாக இருந்தது. அம்மா ஆதிபராசக்தி பங்காரம்மா, என்னையும் என் குடும்பத்தையும் என் தாத்தா பாட்டியும் எங்கள் அம்மா அப்பாவையும் எங்கள் அக்கா அண்ணனை எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டில் ரொம்ப சண்டையாக நடக்குது, அவங்கெல்லாம் ஒத்துமையாக நல்லா வாழணும், எங்கள் தெருவில் இருக்க எல்லாரும் நல்லா வாழணும், எங்கள் டீச்சரெல்லாம் நல்லா இருக்கணும், எங்கள் ஸ்கூல் நல்லா இருக்கணும், என் கூட படிக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணுமா, அம்மா காப்பாற்றுவீங்களா? நாங்கள் நல்லா படிக்கணும், எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தினம் வண்டியில் போய் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாங்க, எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை, எங்கள் அம்மாவோட வாழ்க்கையை அங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் தான் காப்பாற்றணும். இத்தனையெல்லாம் இந்த குழந்தைக்கு வேண்டிக் கொள்ள தெரிகிறது என்று அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்த பெரியவர் ஓரமாக உட்காந்து இந்த குழந்தை கும்பிட்றதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு கூட நாம் வழிபாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்றும் சொல்ல வேணாம், ஓம் சக்தி பராசக்தி அம்மா எங்களை காப்பாற்று, எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு இந்த உலகத்தோடு இருந்து இந்த இயற்கையை காப்பாற்றுங்கம்மா, இயற்கை சீராக இருக்கணுமா அம்மா, மழையால் மக்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த கஷ்டங்களை எப்படி நிவர்த்தி ஆக்கிறதுக்கு தெய்வம் இருக்கின்றதை காட்டி கொடுக்கணும், அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்பதை போட்டிருக்கோமே, நெஞ்சில் போட்டிருக்க ஒரு டாலர் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அம்மா 10வது ஆண்டு இருமுடியில் தான் மஞ்சள் உடை என்று நம்மை உருமாற்றம் செய்கிறாள். நமக்குள்ளே ஒரு பக்குவம் வந்துடுச்சான். நாம் அப்படி செவ்வாடையில் இருந்தவர்களே கனிந்த ஒரு மனமுள்ள பக்தி நிறைந்த தர்ம சிந்தனை மிகுந்த பண்பு மிகுந்த பக்குவமான ஆன்மாவாக நாம் இங்கே மாறிட்டோன்றதை காட்டுற அடையாளம்தான் மஞ்சள் உடை. மஞ்சள் உடை என்பது ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை தருகின்ற, நாம் இப்போ 10 இருமுடியை செலுத்திட்டோம், 10வது இருமுடி செலுத்த போகிறோன்றதுக்கு வாய்ப்பில்லை.
10 இருமுடிகளுக்கும் நாம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாள் அம்மா, வாய்ப்பு கொடுத்திருக்கிறாள். ஒரு இருமுடியை செலுத்தி போகையிலேயே வேண்டிக்கிறணுமா, அம்மா அடுத்த முறையும் இதே போல் தடையில்லாமல் இருமுடி செலுத்த வாய்ப்பு கொடுணும். அடுத்த முறையும் வாய்த்ததென்றால் நம்முடைய இருமுடி அம்மா ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தமா. இப்படி சொல்கிறாங்க ஒரு பெரியவங்க. 13வது இருமுடி என்றால் நம்முடைய மாலையை, நம்முடைய இருமுடி பையை மாற்றி அந்த டாலரை அம்மா உன் வீட்டு வாசலில் பதித்து வையின்னு சொல்கிறாங்க. 18வது இருமுடி என்றால் எப்படி பையையும் மாலையும் மாற்றிக்கொள், அந்த 18வது இருமுடிக்குரிய அந்த டாலரையும் வீட்டு வாசலில் பதிவு செய். உன் வீட்டார் அத்தனை பேர் இருக்கீங்கன்னா அத்தனை பேருடைய டாலரையும் பதித்து வை என்று சொல்லுகிறாள் அம்மா. அம்மா ஒரு முறை வாஸ்து என்று சொல்லுகிறார்களே மகளே, அந்த வாஸ்துவினுடைய நிலை வாசலை மாற்றுவதும் ஜன்னலை மாற்றுவதும் மூலையை மாற்றுவதுமா? வாஸ்து சொல்லுகிறவன் காசு சம்பாதிப்பான், ஆனால் வாஸ்து எது தெரியுமா? வீட்டின் முன்னால் குருவினுடைய படத்தை வைத்து இடதுபுறத்தில் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது இடதுபுறத்திலே குருவின் படம் வை, வலதுபுறத்திலே ஓம் சக்தி கொடியை வை, வீட்டு அந்த நடுவாசலில் மேலே என்னுடைய டாலரை பதித்து வை. எந்த திஷ்டி, எந்த தீவினை, எந்த வாஸ்து குறைபாடு வருகிறது என்று நான் பார்க்கிறேன் என்று அம்மா சொன்ன பொழுது, ஏ அப்பா இப்படித்தானா, அத்தனை வாஸ்து குறைபாடு ஒன்று இருந்திருக்கிறது வீட்டில் என்பதை ஒரு வாஸ்து நெறிமுறை தெரிந்தவர் பார்த்துவிட்டு, ஐயோ இப்படி ஒரு குபேர மூலையில் இந்த மாதிரி வச்சுட்டிங்களே, இப்படி வச்சுட்டிங்களே, எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து? ஒரு 10-14 வருஷம் இருக்குது. 14 வருடங்கள் எப்படி இத்தனை குறைபாட்டோடு இருந்தது இந்த வீடு? ஐயோ குபேர மூலையில் கொண்டு போய் செப்டிக் டேங்க் வச்சுட்டிங்க, இங்கே இதை வச்சுட்டிங்க, இது பண்ணிட்டீங்க, என்ன இவ்வளவு படித்து இத்தனை விவரமாக எப்படி விட்டுட்டீங்க என்று சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் வந்தவர் பூசை அறையை பார்த்த பொழுது, ஓ மருவத்தூர் வழிபாடு நடக்குதா, ஆதிபராசக்தியின் மந்திரம்தான் அந்த டேப்பில் ஒலிக்குதா, பழிச்சுக்கிட்டீங்கம்மா, தப்பிச்சிட்டிங்க. அப்படி வீட்டுக்குள் வந்து வெளிவாசலை பார்த்தவர், இத்தனை பெரிய காவல் இருக்கிற பொழுது எந்த வாஸ்து குறைபாடு வரும்? 14 வருஷன்றது சாதிக்கவே முடியாத ஆண்டு. சொல்லப்போனால் சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்து பேரின் பெருமை இழந்து வீதிக்கு வந்திருக்க வேண்டிய வாழ்க்கை நீங்கள் வாஸ்து குறைபாடோடு இருக்கிற இந்த இத்தனை சூழலும் உங்கள் வீட்டில் யாரும் உங்களுக்கு ஒரு பகையாளி கூட இப்படி செய்ய மாட்டான். ஆனால் விவரமில்லாத யாரையோ வச்சு கட்டடம் கட்ட வச்சுருக்கீங்க, செஞ்சுருக்கிறாங்கன்னு. அப்போ ஒரு 14 ஆண்டுகள் அம்மா காப்பாற்றி இருக்கிறாள் என்றால் மந்திரம், முறையாக செலுத்திய இருமுடி, முறையாக இருந்த விரதம், முறையாக நம்ம மேற்கொண்ட மந்திர வழிபாடுகள், தவறாமல் செய்கிற வழிபாடு, காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி அம்மா என்று முடிந்தால் குடும்பத்தோடு அமர்ந்து மூலமந்திரத்தையாவது குழந்தைகளை சொல்ல வைத்து படிப்புக்கு அனுப்பலாம். அம்மா ஸ்கூல்லேருந்து வந்துட்டியா செல்லம், கைகால் மொத்த கழுவிட்டியா, இந்த அம்மா கொடுக்குற டிஃபன் சாப்பிட்டியா, இப்போ கைகால் மொத்த கழுவிட்டு புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அம்மா முன்னால் உட்காந்து அம்மா விளக்கேற்றிருக்கேன் பாரு, ஒரு மூல மந்திரத்தை மட்டும் சீக்கிரமாக சொல்லிவிடு. அம்மா சொல்லிட்டேம்மா, சரி அம்மாவை கும்பிட்டு நல்லா படிக்கணும், கவனமாக போயிட்டு வா, யார்கிட்டையும் சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல பிரியமாக நல்லா பண்ணி டீச்சர் சொல்கிறத கவனமாக கேட்டு வாப்பா, பத்திரமா பார்த்து போயிட்டு வா, இப்படி சொல்லி அனுப்புகிறாளே ஒரு தாய். இதுதான் இருமுடி செலுத்தி நாம் புறப்படுகிற பொழுது நம் பங்காரு தெய்வம், அவதார பெருந்தெய்வம் ஆதிபராசக்தி அம்மா நமக்கு சொல்லி அனுப்புறது. இருமுடி செலுத்தி விட்டோம் என்று மட்டும் நினைத்து விடாதே, இருமுடி செலுத்திய நீ பத்திரமாக வீட்டுக்கு சென்று இந்த மாலையை வேறு எங்கும் எதற்காகவும் கழட்டாமல் நேரு போய் வீட்டு வாசலில் கற்பூர திருஷ்டி கழிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றி, அம்மா எனக்கு இந்த இருமுடி வாய்ப்பு தந்த என்னையும் என் குடும்பத்தையும் சுபிட்சமாக நிறைவாக உன் திருவடியை பற்றி வாழ, தலைமுறை தலைமுறையும் உன் அருள் நெறியில் வாழ, உன் அருளாசியோடு உன் அருட்காவலில் வாழ எங்களுக்கு துணையாயிருமான்னு வேண்டிட்டு இந்த மாலையை அம்மா படத்தில் அவரவர்கள் இந்த படத்தில் அம்மா மாலையை மாட்டணும்னு குடும்பத்தார் அவங்கவுங்களா ஒரு அடையாளம் வச்சு மாற்றிட்டு அம்மாவினுடைய அந்த நமக்கு கொடுத்துருக்குறாங்கள்ல இருமுடி பிரித்த நிலையிலே தேங்காயும் அரிசியும் அதை நாம் ஒரு வெண்பொங்கலாகவோ சக்கரை பொங்கலாகவோ படைத்து அம்மா முன்னால் வச்சு கும்பிட்டு, அம்மா என்றும் எங்கள் குடும்பத்திற்கு உன் திருவருள் துணையாக இருக்கணும். எப்படி எங்கேயோ அலைய வேண்டாம், எங்கேயோ கேட்க வேண்டாம், என்னமோ செய்ய வேண்டாம், வீட்டோடு வழிபாடு, மன்றத்தோடு வழிபாடு, சக்தி பீடத்திலே வழிபாடு, அங்கே செய்கிற தான தர்மங்கள் சேர்ந்தோம், நம்மளால் ஆனதே செஞ்சோம், நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். படிப்பையும் பணத்தையும் பதவியும் சிறந்த ஆடைகளையும் நகை நக்கட்டுகளை கொடுக்கறதில்ல, பண்பை வளர்ப்பதற்கு அன்பு வேண்டும், மனித நேயம் வேண்டும், மனசாட்சி உள்ள மனிதர்களாய் வாழணும். பண்பும் பக்குவமும் பக்தியும் தருகின்ற அம்மாவின் ஆன்மீகத்தை ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன் வீட்டு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற பணி கிடைத்தால், ஆசிரியர்களும் பணி செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மாவினுடைய அருட்பணியில் சேர்ந்துக்கங்க. கட்டாயப்படுத்த வேண்டாம், ஆனால் எல்லாருக்கும் இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எதையோ நம்ம முகநூலில் பகிர்ந்துட்டுருக்கிறோம்ல, நம்முடைய அம்மாவினுடைய செய்திகளை அம்மா சொல்லுகிறாள், எனக்கென்று யார் இருக்கிறார்கள்,
அம்மா நம்மிடத்திலே ஒரு அருள்வாக்கிலே ஒரு தொண்டனிடம் பகிர்ந்து கொண்டாள், எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? 4000 பேருக்கு அருள்வாக்கு சொல்லி 4 பேர் கூட இல்லை என்றால் நாம் 4 பேர் கூட அந்த தாயினுடைய ஆன்மீகத்தில் உண்மையாக இல்லை, உறுதியாக இல்லை, முழு உணர்வோடு இல்லை என்பதை அந்த தாய் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் அம்மா சொன்னால், இனி இதே போல் நீண்ட காலம் நீங்கள் இந்த மந்திரிப்பு பெற முடியாது, நீங்கள் இன்னும் நீண்ட காலம் இப்படி அருள்வாக்கு பெற முடியாது, எளிதாக வந்து நின்று பாத பூஜை செய்துவிட முடியாது. இவையெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். எப்போ? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலேயே. கிடைக்கிற வாய்ப்பை, கொடுக்கிற வாய்ப்பை கவனமாக பயன்படுத்திக்கங்க. ஆனால் அம்மா ஆலயத்திலேயே இருப்பேன், இங்கேயே இருப்பேன், இங்கே எங்கும் இருப்பேன், நீங்கள் என்னை எப்பொழுதும் தரிசிக்கலாம், அந்த நாளும் சீக்கிரமாக வரும் என்றாள். அந்த நாள் வந்திருக்கிறது. என்றும் எப்போதும் எவ்வேளையும் இந்த பூமியிலே அம்மாவை நாம் தரிசிக்க அம்மா நமக்காக காத்து கொண்டிருக்கிறாள். இருமுடி செலுத்தும் அரிய வாய்ப்பை, அந்த நொடியை எந்த நிலையிலும் விட்டுவிடாமல், முடிந்தால் குடும்பத்தோடு அனைவரும் இருமுடி செலுத்துகிற அரிய வாய்ப்பை பெற்று உடம்பாலும் மனதாலும் உணர்வாலும் தொழிலாலும் பொருளாதாரத்தாலும் கல்வியாலும் உறவுகளாலும் நம்மை சூழ்ந்திருக்கும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இந்த உலகமும் சீர்படணும், உலக மக்கள் நலமுடன் வாழணும், இயற்கையின் வளம் பெருகணும், இயற்கையின் சீற்றங்களிலிருந்து அம்மா நம்மை காக்கணும், அகிலபுல மக்களும் அமைதியும் சமாதானமும் நிம்மதியும் நிறைவுடன் வாழணும், பஞ்சமா பாதக வினைகள் நெருங்காமல், பஞ்சம் பசி பட்டினி என்ற துன்பங்கள் நெருங்காமல் உலக மக்கள் யாவரும் ஓரினமாய் ஒருகுலமாய் வாழும் வகையில் என் ஒருத்தியினுடைய பிரார்த்தனை, என் ஒருவனுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தை வழிநடத்தும் தாயின் ஆசியை பெறுகின்ற வாழ்வாக அமைய என் வழிபாடும் என் விரதமும் நான் செலுத்தும் இருமுடியும் என்னையும் என் குடும்பத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தை காப்பாற்றும் வழிபாடாகவும் அமைய அம்மா அருள் செய்யணும்னு எல்லாரும் வேண்டிக்கோமா, அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோமா. அம்மா சொல்லுகிறாள், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நெக்கு நெக்கு உருகி நினைப்பவர் சிந்தையுள் பொக்க நிற்கும் பொன்னார் சடை பொன்னியன், பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கொண்டு தொழ நக்க நிற்பன் அவர் தம்மை நாணியே என்று திருநாவுக்கரசர் ஒரு அழகான தேவார பாடல் பாடியிருப்பார். எந்த மனம் ஏழ்மையில் இருந்தாலும், வசதி இருந்தாலும், வாய்ப்பு இருந்தாலும், இல்லை என்றாலும், எந்த மனம் உண்மையான உருக்கத்தோடு தெய்வ பக்தியை நெஞ்சில் நிறுத்தி, அந்த தெய்வ திருவடியை நெஞ்சில் நிறுத்தி, தெய்வமே குருவாக கிடைத்த வாய்ப்பு என்பது உலகத்தின் எங்கும் கிடைக்கவில்லை. குருவாக நின்று தெய்வ ருசியை ஊட்டியவர்கள் உண்டு. ஆனால் தெய்வம் குருவாக வந்தது மருவத்தூர் மண்ணில் மட்டும்தான். அந்த தெய்வத்தை நெஞ்சில் நிறுத்தி உருகி மனமுருகி, அம்மா எங்களோடு இரு, என்றும் துணை இரு, உன் திருவுள்ளத்துக்கு உகந்த மக்களாக வாழ எங்களை பண்போடு பக்குவத்தோடு பரிசுத்த மனதோடு நாங்கள் செலுத்தும் பக்தியை உன் திருவடிக்கு மலர்களாய் உன் பாதத்தில் சமர்ப்பிக்க வாய்க்கூடு அப்படின்னு உருகி நின்றால், நெக்கு நெக்கு உருகி நினைப்பவர் சிந்தையுள் பொக்க நிற்கும். தானே அம்மா வந்து புகுந்துக்குமா. ஆனால் என்னிடத்தில் இருக்கிற பணம், என்னுடைய ஆடம்பரம், நான் செலுத்தும், நான் அர்ச்சிக்கும் பூக்கள், நான் வாசனையாக ஏற்றி வைக்கும் ஊதுபத்தி, அது சாம்பிராணி புகை, இதெல்லாம் பார்த்தா ஓரமாக நின்று ஈஸ்வரன் அப்படி சிரிச்சிட்டு நிற்பானா, என்னவோ பண்ணிகிட்ருக்கான் பாருன்னு. எனவே நம்முடைய வெறும் வழிபாடு என்பது பூசணிகளிலும் சாம்பிராணிகளிலும் ஊதுபத்தியிலும் கற்பூர ஆரத்திகளிலும் இல்லை, அதுவும் ஒரு அங்கம். ஆனால் நம்முடைய மனது கற்பூரம், நம்முடைய சொற்கள் கற்பூரம், நம்முடைய வாழ்க்கை கற்பூரம், நம்முடைய எண்ணங்கள் கற்பூரம், நாம் செய்யும் தான தர்மங்கள் அத்தனையும் ஒரு பூசை பொருள்களைப் போல் தெய்வத்திடம் படைத்துவிட்டு, என்னை உன் திருமுன்னர் சமர்ப்பித்தேனம்மா, நீ படைத்த உயிர், நீ தந்த புலன்கள், நீ தந்த வாழ்க்கை, இதை கவனமாக கருத்தாக நிறைவாக வாழ நீ தந்திருக்கிற ஒரு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு குளியலைப் போல, ஒரு நீராடலைப் போல, ஒரு புண்ணிய தீர்த்தம் சென்று வந்ததைப் போல, ஒரு மாபெரும் சாலையில் சென்று தவம் செய்து விட்டு வந்ததைப் போல நீ தந்திருக்கும் இந்த இருமுடி காலத்தை கவனமாக கருத்தாக வாழ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் மன்றத்தையும் எங்கள் சக்தி பீடங்களையும் இந்த தமிழகத்தையும் இந்த இந்திய தேசத்தையும் அகில உலகையும் உங்கள் அருளால் காத்தருள வேண்டும். இந்த இருமுடியை அம்மாவின் திருவுள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். கவனமாக இருமுடியை செலுத்தி விடுவோம். தாயின் திருப்பாதத்தை நெஞ்சில் இருத்தி வாழ்வாங்கு வாழும் வழிமுறையை கண்டுகொள்வோம். ஓம் சக்தி. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.